வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் லால் பம்கின் 123 சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் செய்ய போகின்ற இந்த பாவக்காய் பிட்டலை மிகவும் புதுமையானது. பாவக்காய் பிட்டலை தானே எங்களுக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பாவக்காய் பிட்டலைக்கு சுவை சேர்ப்பதே அதில் சேர்க்கக்கூடிய ஒரு பொடியாகும். அந்த பொடியில் என்னென்னவெல்லாம் நாம் சேர்க்கின்றோம், அந்த பொடியை எவ்வாறு செய்கின்றோம் என்பதையும் இந்த வீடியோவில் நாங்கள் விளக்கி இருக்கின்றோம். இந்த பாவக்காய் பிட்டலைக்கு ருசி கொடுப்பதே பாவக்காயும் அந்த பொடியும் தான். மேலும் சுவை கூட்டுவதற்காக நாங்கள் கொண்டக்கடலையை சேர்த்திருக்கின்றோம். கொண்டக்கடலை சேர்ப்பதால் வழக்கமான பாவக்காய் பிட்டலைக்கு போடுகின்ற கடலை பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பினை சேர்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த சுவையெல்லாம் எப்படி ஒன்றிணைந்து மிக அருமையாக இருக்கின்றது என்பதை பாருங்கள். எந்தெந்த பொருட்களை எந்தெந்த பக்குவத்திலே எப்பொழுது சேர்க்கின்றோம் என்பதை காண்பதற்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். நன்றி. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். லால் பம்கின் 123 சேனல் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பாவக்காய் பிட்லை பண்ணலான் இருக்கேன். பாவக்காய் பிட்லை எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். பிட்லைக்கும் சாம்பாருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதையும் போக போக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே சமயம் இந்த கசப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நேயர்களே வீடியோவை. பாவக்காய் கசப்புத்தன்மை இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோலுக்கு பாவக்காய் ஜூஸ் எல்லாமே குடிப்பாங்க. அடிக்கடி பாவக்காய் சேர்த்துன்னு வந்தோம்னாலே சுகர் கண்ட்ரோல் இதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாவக்காயை எல்லாருமே ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. அதே இந்த பாவக்காய் பிட்லைங்கிறது ஒரு ஸ்பெஷல். விதவிதமாக பண்ணலாம். வத்த குழம்புல போட்டு பண்ணலாம், கசப்பு தெரியாமல் பண்ணலாம், நல்ல வறுத்த கறி பண்ணலாம். சுமார் 150 கிராம் பாவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த பிட்லைக்கு கொண்டக்கடலையை போட்டு பண்ண போகிறேன். கொண்டக்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் எலுமிச்சங்காய் சைஸு புளியை தண்ணியிலேயே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த கப்பில் ஊற வச்சுருக்கேன். பருப்பையும் தண்ணியிலே ஊற வச்சுட்டேன். இந்த கொண்டக்கடலையை முதல் நாள் இரவே பிளான் பண்ணதுனால ஊற வச்சுட்டேன். இது வறுத்து அரைச்சி செய்கிறது. இந்த வறுக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை என்னென்னன்றதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சாம்பார் பொடியெலாம் போட்டு செய்ய போகிறது இல்லை. காஞ்ச மிளகா வத்தலை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ மிளகா வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் தனியா போடுறேன். ஒரு சின்ன கப்பு தேங்காய், அதாவது இது ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். துளியோண்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம் போட்டுக்கிறேன். இதுதான் நேயர்களே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இதை நல்லா வாணலியில் வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் தனியாக குக்கரில் வேக போட்டு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்றத தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துன்னு வாங்க நேயர்களே. பாவக்காயை நம்ம வதக்கி பண்ணுறோமா, வேக வச்சு பண்ணுறோமா? அதை வேக வச்சு தான் பண்ண போகிறோம். அதை எப்படி வேக வைக்கிறது, அதில் கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ண போகிறேன்றத உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இப்போ குக்கரில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொண்டக்கடலையை வச்சுருக்கேன். இப்போ கொண்டக்கடலை, பாவக்காய், பருப்பு எல்லாமே நான் குக்கரில் ஒன்றா வச்சு, அதாவது தனித்தனியாக ஒரே குக்கர்லேயே வேக வச்சிடும். ஒரே டைமில் முன்னே வேக வைக்கிறதுனால நம்ம டைம் சேவ் ஆகும். நம்ம சீக்கிரமாக இந்த வேலையை முடிக்கலாம். அதனால் குக்கரில் முதல்ல கொண்டக்கடலையை போட்டாச்சு. இப்போ இதில் பாவக்காயை போடுறேன். சூட்டபிள் பாத்திரத்தை வச்சு பாவக்காயை போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். பாவக்காய் வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணுறேன்.
இதில் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த பாவக்காயில் கொஞ்சோண்டு வெல்லம், இந்த வெல்லம் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கசப்பே தெரியாது. கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப நிறைய வேண்டாம். மஞ்சப்பொடி போடுறேன். நம்ம டைமை குறைக்கிறதுக்காக இதோட பருப்பையும் வச்சிடுறோம். பருப்பு வச்சிடுறேன். பருப்புக்கு மஞ்சப்பொடி போடுறேன். அப்படியே ஒன்றா குக்கரில் ஒரு 5-6 விசில் விடலாம். ஏன்னா கொண்டக்கடலை வேகணும். ஒரு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நேர்களே, இப்போ நான் எந்த பாத்திரத்தில் பிட்லை பண்ண போகிறேனோ அதிலே நான் சாமான்களை வறுத்துக்க போகிறேன். பிட்லைக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணுற அந்த பொடி சேர்த்து பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். எண்ணெய் விட்டுட்டு இந்த சாமான்களை போட்டு நல்லா வறுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்பெஷல் பிட்லை பொடி செய்ய போகிறோம். அந்த ஸ்பெஷல் பிட்லை பொடி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறி மற்றும் அந்த கொண்டக்கடலையெல்லாம் சேர்த்து எப்படி பிட்லை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்பெஷல் பிட்லை பொடி தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வானலியில் எண்ணெய் காஞ்சிடுது. மிளகாயை போட்டேன். எடுத்து வச்சிருக்கிற இந்த பிட்லை பொடிக்கான சாமான்களை இதில் போடுறேன். எண்ணெய், தனியா, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன் அதில் வாசனைக்கு. ஒரு கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். ஏன்னா இந்த கடலை பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கேஸு, இதுக்கு பெருங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டும் வரும், உடம்பு நல்லது பெருங்காயம் சேர்க்கறது. பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அப்பப்போ பண்ணும்போது இந்த பொடி பண்ணிக்கலாம். பிட்லை பண்ணும்போது இதை தொடர்ந்து நேயர்களே கூட்டுப்பொடி, கறிப்பொடி, ரசப்பொடி இதெல்லாம் கூட தொடர்ந்து வீடியோ போடலான் இருக்கேன். அதையும் பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துன்னு வாங்க நேயர்களே. இங்கே பாருங்கள், இது நல்லா வறுத்துன்னு வருது, வதங்கின்னு வருது. இதோட இந்த தேங்காயை போட்டு மூடி வச்சிடலாம். தேங்காய் ரொம்ப வதக்கணுன்றது இல்லை, இந்த சூட்டிலேயே வதங்கி போயிடும். ஆறின பிறகு மிக்சியில் இதை பொடி பண்ணிக்கலாம். இந்த பொடி தான் இந்த பிட்லையில் போட்டு பண்ண போகிறேன். இதுக்கு சாம்பார் பொடியெல்லாம் தனியாக சேர்க்க வேண்டாம், அதுக்கு பதிலாக பண்ணுறது தான் இது. பருப்பு நல்லா சிகப்பாக வந்துட்டு போதும். இதில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை போட்டுடுறேன். ஆறின பிறகு மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ புளி நான் உங்ககிட்ட காட்டினேன் பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழம் சைஸு புளியை அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். சாம்பார்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், பிட்லைன்றது கூட்டு மாதிரி இருக்கும், அதனால தான் அதுக்கு தகுந்த மாதிரி புளி விட்டுருக்கேன். இந்த புளி ஜலத்தை இப்போ விட்டுற போகிறேன். வடிகட்டி யூஸ் பண்ணுங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த புளி ஜலம் புளி வாசனை போக கொதிக்க விடலாம். மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும் நேயர்களே. அப்புறம் குக்கர் விசில் ஆறி அடங்கின உடனே இந்த கொண்டக்கடலை, பாவக்காய் இதெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் கொதிக்க வச்சு இந்த அரைச்சி வச்ச விழுதியும் அதோட சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ ஸ்பெஷல் பிட்லை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்பெஷல் பிட்லை பொடிக்கு தேவையான பருப்புகளையும் மிளகாயையும் வறுத்து எடுத்துட்டாச்சு. இந்த வறுத்தெடுத்த பொருட்களை நம்ம மிக்சியில் கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மிக்சியில் அரைச்சதை ரொம்ப மழுமுனாக அரைக்காமல் கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன். மழுமுனாக பண்ணோன்னா அது ஒரு மாதிரி கெட்டியாக ஒன்று சேர்ந்துக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் குறவரான அடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிட்லை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மா ஞாபகம் வருது அவங்களுக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பிட்லையை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டார். அவள் அம்மா ஞாபகம் வந்துடுது. அதுதான் அவன் நம்ம அந்த காலத்தில் அவள்லாம் எவ்வளோ ஸ்ரத்தையாக நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மியில் அரைச்சி டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. சம்டைம்ஸு பாராட்டு கூட அவளுக்கெல்லாம் கிடைக்காது, இருந்தாலும் ஸ்ரத்தையாக அதை பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி பக்குவம்லாம் நான் சிலதெல்லாம் எங்கள் மாமியார்கிட்ட நிறைய கற்றுண்டேன்.
எங்கள் அம்மாட்ட சில ரெசிபீஸும் கற்றுண்டேன். இப்போ பாருங்கள் நேர்களே, இது எப்படி வந்து ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம பிட்டில் செய்ய போகலாம். குக்கரில் எல்லாம் வெந்து கரெக்டாக ரெடியாக இருக்குது நேர்களே. புளிச்சாலம் ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லை, ஏன்னா இந்த தானெல்லாம் போட்டு இந்த அரைச்ச விழுது பிட்டில் விழுது எல்லாமே போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். பாவக்காய் நல்லா வெந்துடுத்து. இந்த பாவக்காயை தண்ணி புழிஞ்சு அதில் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் கசப்பு அடியில் இறங்கி இருக்கும். கடலை வடிகட்டி வச்சிருக்கிற கடலையை நல்லா வெந்து போயிடுது. ஒரு 5-6 விசில் விட்டவுடனே நல்லா வெந்துடுது. அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த வேக வச்ச பருப்போடையே இந்த அரைச்ச விழுதை அதில் ஆட் பண்ணுறேன். அந்த பிட்லைக்கு அரைச்ச விழுது கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் ஆட் பண்ணி கலந்து இதில் நல்லா ஒன்றா கலந்து அந்த விழுதை இதில் இந்த வெந்துட்டு இருக்கிற தானில் போடுறேன். கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இது பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னா கடலை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் அரைச்சதுலேயும் வேஸ்ட் பண்ணாமல் அதோட சேர்த்து கலந்து ஒன்றா சேர்ந்து விட்டுக்கலாம். இந்த பிட்லைக்கு என்ன பண்ணுவான்னா குழம்பு கருவடான் வறுத்து போடுவாள். கடையில் விற்கும், நம்மளும் வீட்டில் பண்ணலாம் குழம்பு கருவடான். இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால அது போடலை. பட் அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இந்த குழம்பு கருவிடாமல் வச்சு வெங்காயம் போட்டும் வெத்த குழம்பு பண்ணலாம். இப்போ பாருங்க நேர்களே, எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சுன்னு வருது. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இதில் சாத்தில் போட்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு மேலே தாளிப்பு இருக்கா? தாளிக்கலாம், கடைசியில் தாளித்து போடலாம். சில பேர் வந்து காய் வதக்கும் போதே தாளித்து போடுவான். நான் எப்பயுமே வந்து கடைசியில் தாளித்து போட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடுவேன். இதில் தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோமா நல்ல எண்ணெயில் தாளிக்க? தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கேரளா ஸ்டைல் மாதிரி வாசனை நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்கள் விருப்பம் ஆர்டினரி குக்கிங் ஆயில் வச்சு தாளித்து போடலாம். தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். இதில் நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் விட்டால் போகிறோம். எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போடலாம். கடைசியாக கார்னிஷ் பண்ண கொத்தமல்லி போடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிட்டு கருவேப்பிலை இதோடு ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா பிட்டில் கொதித்து வந்துடுது. இது நல்லா ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக போயிடும். இந்த தாளிப்பு இதை வந்து இதில் போடுறேன். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போடுறேன். அதான் நேயர்களே, பிட்டில் ரெடி ஆகிடுது. பருப்பு சாதம் பிசைஞ்சுண்டு தொட்டுண்டு இதை சாப்பிட்லாம், இல்லை டைரெக்டாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம். நம்ம சேனல் லால் பம்பின் 1 2 3 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்த்து உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க நேயர்களே. இந்த பாவக்காய் பிட்லையில் வேர்க்கடலை போட்டும் பண்ணலாம், பச்சை பட்டாணி போட்டும் பண்ணலாம். இந்த வேர்க்கடலை கடலை எதுவும் இல்லைனாலும் கடலை பருப்பு அதெல்லாம் போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கசப்பே தெரியாது. பார்க்க இப்போ இதுவாக இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டி ஆகிடும். அது ரொம்ப அருமையாக வந்துருக்கு. சாப்பிட்டு பாருங்கள் நேயர்களே, செய்து சாப்பிட்டு பாருங்கள். நாமளும் சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்.